தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். உங்கள் முன் அண்ணா பல்கலைக்கழகம் MIT வளாகத்தின் மாணவி போக்கோ அக்ஷயா. செய்தி மக்கள் தொடர்பு துறை நடத்திய செம்மொழியான தமிழ் மொழியாம் போட்டியில் சொற்பொழிவு பிரிவில் கலந்து கொண்டு நான் இன்று வெற்றி பெற்றுள்ளேன். நான் பேச எடுத்த தலைப்பு செம்மொழி தமிழ் வளர்ச்சியில் கலைஞரின் பங்களிப்பு. ஒரு மொழிக்காக ஒரு தலைவன் இவ்வளவு போராடினானா என்று அதை படிக்கும் பொழுது நானே பெரிதும் ஆச்சரியத்துக்குள்ளானேன். ஒரு மொழியை 2004ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழை முதல் முறையாக செம்மொழியாக அறிவிக்க செய்து சாதனை படைத்தார். 2005ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய அரசு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கியது. அதையடுத்து 2010ஆம் ஆண்டு கோவையில் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்தி காட்டினார் கலைஞர். இந்த மாநாட்டில் தமிழில் அறிவியல், சங்க இலக்கிய வரலாறு, உலகத் தமிழர்களின் பங்களிப்பு போன்றவை பெருமையாக பேசப்பட்டன. உலகத் தமிழர்களிடையே பெருமிதம் ஏற்பட்டது. கலைஞருக்கு நன்றியுணர்வாக செம்மொழி தமிழ் பேரரங்கம் என்ற பெரிய கட்டடமும் கோவையில் உருவாக்கப்பட்டது. கலைஞர் தொடங்கிய இந்த மொழிப்பற்று இன்று தலைமுறைகளை கடந்தும் பலருக்கும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது. கலைஞர் நூற்றாண்டு போட்டிகள் தொடங்கி இன்று இந்த போட்டி வரை பல போட்டிகளில் நானும் பங்கேற்று என்னுடைய தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் மொழி பற்றிய பல செய்திகளையும் அறிந்து கொண்டேன். இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், செய்தி மக்கள் தொடர்பு துறைக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.